6th ஸ்டாண்டர்ட் திறன் ஒர்க் புக் வகுப்பு நிலை திறன்களில் கணிதம் 9வது பாடம் அளவைகள் மேலினம் கீழினமாக மாற்றுதல். அது என்ன சார் மேலினம் கீழினம் அப்படின்ற வார்த்தை? இது என்னன்னா சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றப் போகிறோம். சென்டிமீட்டர் என்பது கீழின அலகு, சிறிய அலகை கீழின அலகுன்னு சொல்கிறோம். அடுத்தது மீட்டர் என்பது பெரியது, இது மேலின அலகு. இப்போ மேலினம் கீழினமாக மாற்றுதல் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு அலகுலேருந்து இப்போ சென்டிமீட்டரும் நீளத்தை அளக்கவே பயன்படுகிறது, மீட்டரும் நீளத்தை அளக்கவே பயன்படுகிறது. அப்போ மேலினத்தை கீழினமாக மாற்றுதல் அல்லது கீழினத்தை மேலினமாக மாற்றுதல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் எவரிவன், திஸ் இஸ் SR Academy. I am செந்தில். அடுத்து ஃபர்ஸ்ட் கொஷின். பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. 400 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு டேஷ் மீட்டர்னு சொல்கிறாங்க. சார் சென்டிமீட்டருக்கும் மீட்டருக்கும் உள்ள தொடர்பு என்னன்னா 100 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர். இதுதான் தொடர்பு. இப்போ கேள்வியில் 400 சென்டிமீட்டர் எத்தனை மீட்டர்னு கேட்குறாங்க. இதை நாம் இப்படி கூட வச்சுக்கலாம். எப்படி சார் அப்படின்னா 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1/100 மீட்டர் என்றும் எழுதலாம். அதாவது இங்கே பாருங்கள், 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு இந்த 100 இந்த பக்கம் வந்தால் 1/100 மீட்டர். இப்போ கேள்வியில் 400 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்களா? 1 தூக்கிட்டு 400 போடுங்க, அவ்வளோதான் ஆன்சர். டப்புன்னு வந்துடும். 400 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 400/100 மீட்டர் விச் இஸ் ஈக்குவல் டு 100 100 400 400. அப்போ என்ன வருது? 4 மீட்டர் அப்படின்னு வருது. ஸோ அவ்வளோதான், வெரி ஈஸி. ரெண்டாவது கேள்வி. 760 சென்டிமீட்டரை நாம் மீட்டராகவும் சென்டிமீட்டராகவும் பிரித்து எழுதணும். இப்போ பாருங்கள், 760 சென்டிமீட்டரை 700 சென்டிமீட்டர் 60 சென்டிமீட்டர் நம்மளால் பிரிக்க முடியும்ல தனித்தனியாக. அதே மாதிரி தான் பிரித்து எழுதிக்கிறேன். 700 + 60 சென்டிமீட்டர் எழுதலாமா? இப்போ 700 சென்டிமீட்டர் என்பது என்ன? 7 மீட்டர். எப்படி சார்? 100 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர். அப்போ 700 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 7 மீட்டர் போட்டாச்சு. 60 சென்டிமீட்டரை அப்படியே போட்டாச்சு. விடை எடுத்து எழுதுகிறேன். 7 மீட்டர் 60 சென்டிமீட்டர், அவ்வளோதான். அடுத்த கேள்வி. 500 மீட்டர் என்பது எத்தனை கிலோமீட்டர்? இந்த கேள்வி பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் சொல்கிறேன். என்னென்னா, நாம் இது வரைக்கும் திறன் வீடியோக்கள் 125க்கும் மேலே போட்டிருக்கோம். இத்தனை வீடியோக்களும் உங்களுக்கு வேணுமா? இதில் தமிழ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது. இது எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது, முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கான லிங்க் இருக்குது. இதில் எல்லா வீடியோஸுமே இருக்குது. ஓகேவா? அடுத்து பாருங்கள், 500 மீட்டர் நம்ம கிலோமீட்டரை தானே மாற்ற போகிறோம். நமக்கு தெரியும் 1 மீட்டர் என்பது 1/1000 கிலோமீட்டர். அதாவது ஒரு கிலோமீட்டரில் 1000 மீட்டர் இருக்குது. 1000 இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைடட் பையில் வந்துடுது. அப்போ 1 தூக்கிட்டு கேள்வியில் இருக்கிற 500 போடுங்க, இங்கே இருக்கிற 1 தூக்கிட்டு 500 போடுங்க, விடை வந்துடும். 1 500 500 2 500 1000, அவ்வளோதான். இப்போ விடை என்ன வருது? 1/2 கிலோமீட்டர், அதாவது அரை கிலோமீட்டர். அதை எடுத்து இங்கே எழுதிடுங்க, வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்து கடைசி கேள்வி. 48 மீட்டர், இதை சென்டிமீட்டராக மாற்றணும். மீட்டர் என்பது மேலின அலகு, இது மேலின அலகு. இதை கீழின அலகு சென்டிமீட்டராக மாற்றணும். ஏன்னா மீட்டர் பெருசு, சென்டிமீட்டர் சின்னது. ஸோ பெருசில் இருந்து சின்னதுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் பெருக்கணும். பாருங்கள், பெருசில் இருந்து சின்னதுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் பெருக்கணும். இதை ஞாபகம் வச்சுங்க. பே என்பது பெருக்கல். முதல்ல எது வருது? பெருக்கல். ஓகேவா? அப்போ 48 மீட்டரை நம்ம சென்டிமீட்டராக மாற்றும் பொழுது 1 மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர். அப்போ 48 மீட்டருக்கு 48 × 100 4800 சென்டிமீட்டர். ஓகேவா? மேலின அலகை கீழின அலகாக மாற்றும் பொழுது பெருக்க வேண்டும். அதுவே கீழின அலகிலிருந்து மேலின அலகுக்கு மாற்றினால்
வகுக்க வேண்டும். பாருங்கள், கீழே இருந்து மேலே போனால் வகுத்துடுங்க, மேலே இருந்து கீழே வந்தால் பெருக்கிடுங்க. பெருசுலேருந்து சின்னது வந்தால் பெருக்குங்க, சின்னதுலேருந்து பெருசு போனால் வகுத்துடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.